அதாவது நட்சத்திர மண்டலம், நட்சத்திரங்கள் எவ்வளவு மகத்தான படைப்புகள். எங்களுடைய பூமி, எங்களுடைய சூரியன், அவைகளை விட பெரும் படைப்புகள். ஆக பூமியை நெருங்கியுள்ள நட்சத்திரத்திலிருந்து ஒளி, அதனுடைய வெளிச்சம், லைட் பூமிக்கு வந்து சேருவதற்கு 15 மாதங்கள் எடுக்கும் என்று சொன்னால், அதிலிருந்து ஒளி வந்து பூமியை சேருவதற்கு 15 மாதங்கள் எடுக்கும். அதனுடைய தூரத்தை நீங்கள் கணித்து பார்க்கலாம். ஒளியினுடைய வேகம் என்ன? ஒரு மினிட்டுக்கு 1,86,000 மைல். அந்த அவ்வளவு சிறப்பான மகத்தான படைப்புகள். அல்லாஹ் தஆலா சொல்றான், நட்சத்திர மண்டலங்கள் மீது நான் சத்தியம் பண்ணுகிறேன். லவ் தஅலமூன இன்னஹு லகஸமுன் அதீம். உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் இது ஒரு மகத்தான பெரிய ஒரு சத்தியம். ஏன் இந்த சத்தியம்? அதனுடைய ஜவாப், அந்த சத்தியத்தினுடைய ஜவாப் என்னன்னு சொன்னால், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். இது சங்கையான குர்ஆன், இது ஒரு மகத்தான குர்ஆன், மிகவும் மரியாதையான ஒரு குர்ஆன், மிக மிக சங்கையான ஒரு குர்ஆன். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். பரிசுத்தவான்களான மலக்களை தவிர யாரும் இதை லஹுல் மஃபூல் இருந்து தொட முடியாது. இன்னஹு ஃபீ கிதாபின் மக்னூன். அது ஒரு கிதாபில பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த கிதாப் லஹுல் மஹ்ஃபூல், அல்லாஹ்விடம் இருக்கின்ற அந்த கிதாப், அதுல பாதுகாப்பா இருக்கு. அங்கிருந்து யாருமே தொட முடியாது. பரிசுத்தமான மலக்களை, அந்த மலக்களை குர்ஆன் வேறு இடத்துல கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தான்னு சொல்லி வேறொரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கின்றான். ஏன்னா அவ்வளவு சிறப்பான ஒன்று. ஹதீஸை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது சொல்லுகின்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா. ஹதீஸை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது சொல்லுகின்றான், லா யன்திகு அனில் ஹவா. ஹவா என்று சொன்னால் மனிதன் தான் விரும்பின பிரகாரம் கதைக்கிறது. தனக்கு வேண்டியதை தான் விரும்பின பிரகாரம் கதைக்கும். தன்னுடைய ஆசை போல, மனம் போல, இச்சை போல கதைக்கிறது. தவறோ பிழையோ அவன் கதைக்கிறது. உண்மையில அவன் சரியாகவும் கதைக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அப்படி அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கதைக்கிறது. அப்ப என்ன கதைக்கிறார்? இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர்கள் கதைப்பது அவர்களுக்கு வஹியாக கொடுக்கப்பட்டது. அவர் உங்களுக்கு போதிப்பது, உங்களுக்கு சொல்லுவது அவர்களுக்கு வஹியாக போதிக்கப்பட்டது. எனவே நிச்சயமாக அதிலையும் யாரும் கையடிக்க முடியாது. எதிலையும் ஹதீஸ்ல நாங்கள் பார்க்கின்றோம், வஹி 2 வகைப்படும். ஒன்று அது குர்ஆனில் அடங்கியிருக்கிறது, இன்னும் ஒன்று சுன்னாவில் அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவளுடைய வழிமுறையில அடங்கியிருக்கு. சுன்னாடி சொன்னால் என்ன? சுன்னாடி சொன்னால் பரலுக்கு புறவு இருக்கிறது நாங்கள் சொல்லுகின்றோம். அல்லாவிட்டால் பரலு வாஜிபு அதுக்கு புறவு வருகிறதுன்னு சொல்றோம். சுன்னா அதை விட்டாலும் ஒன்றுமில்லை, செய்தான் நன்மை, விட்டால் இல்லை. உண்மையிலே சுன்னா ஐத்தான சுன்னத்தன்னு சொன்னால் மன் தரக்க சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. என்னுடைய சுன்னத்தை விட்டவன் என்னை சேர்ந்தவன், சார்ந்தவன் அல்ல இல்லைன்னு சொல்லி. ஏனே இப்படியான ஒரு விஷயம் ஃபர்லும் அல்ல வாஜிபும் அல்ல, செய்தால் நன்மை, விட்டால் ஒன்றுமில்லைன்னு சொன்னால் அதை விட்டொருவன் அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னால் நிச்சயமா அந்த அர்த்தம் பிழை. அது எங்களுக்கு தெரிகிறது, பிழை என்று சொல்லி என்று சொன்னால் இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இது அவர்களுக்கு வஹியாக கொடுக்கப்பட்டது. வஹியாக கொடுக்கப்பட்டதுல நிச்சயமாக பிழை வந்து சேர முடியாது. என கரண்டி யார்? வஹியாக கொடுக்கப்பட்டதுக்கு யாருமே கரண்டி இல்லை, அல்லாஹு ரப்புல் ஆலமீனை தவிர. அவன் எதற்கு கரண்டி தான கொடுத்திருக்கின்றானோ அதை யாரும் ஒன்று செய்ய முடியாது. அதை யாருமே ஒன்று செய்ய முடியாது.
எனவேதான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களை திருப்திப்படுத்துகின்றார். எனவே நீங்கள் பார்க்கலாம், குர்ஆனில் சில விஷயங்கள் இருக்கின்றன. அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் செய்தார்கள், அல்லாஹ் தடுத்து விட்டார். சொன்னார்கள், அல்லாஹ் செய்தார். சொல்லுங்க, அபஸ வ தவல்ல அன் ஜாஅஹுல் அஅமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. குருடர் வந்தார், நீங்கள் உதாசீனம் செய்து விட்டீர்கள். அபஸ அதாவது முகத்தை சுருத்திக் கொண்டு, வ தவல்ல திரும்பி அவர் பக்கம் கவனம் செலுத்தாமல் மற்றவர்கள் பக்கம் கவனம் செலுத்துவதற்காக திரும்பி விட்டீர்கள். வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் தஆலா அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து கேட்கின்றான், வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. இந்த வந்தவர், இந்த குருடர், இந்த ஏழை, இந்த மிஸ்கீன் அவர் பரிசுத்தமானவராக மாறுவார். ஒரு மனிதன் பரிசுத்தமானவராக இல்லாவிட்டால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. பரிசுத்தமானவராக இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியாது. அல்லாஹ்வுடைய அருளை நஜீஸானவர்களுக்கு கிடைக்கிறதில்லை, பரிசுத்தவான்களுக்கு தான் கிடைக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? யா ரசூலல்லாஹ் சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். கேட்டு என்னையாவது ஒன்று, இது என்ன சிறிய ஒரு விஷயம். அடுத்தது இன்னொன்றை நாங்கள் பார்க்கின்றோம். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஒன்றை சொன்னா இது எனக்கு ஹராம் என்று சொல்றார். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத அஸ்வாஜ். மனைவிமாருடைய ஆசை விருப்பத்தை தேடி நாடி, நபியே நீங்கள் ஏன் அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கினதை ஹராமாக்குறார்? இது குர்ஆனில் இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் ஓதுகின்றோம். எங்களுக்கு இது ஓதுவதற்கு சொல்லித் தந்தவர்கள் யார்? எவர்களை கண்டித்து இந்த ஆயத்துகள் இறங்கினதோ அவர்கள் தான் சொன்னார்கள். இதை ஓதினால் நன்மை. ஓதினால் ஒரு ஹர்ஃப், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அவ்வளவு சிறப்பு. இதை ஓதினால் அப்படித்தான். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினால் அதிலே ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அதே மாதிரி அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்டித்து வந்தவைகளை ஓதினாலும் கூட நன்மை. இது எங்களுக்கு என்ன சொல்லுகிறது? ஹதீஸ் புனிதமான தூய்மையான ஒன்று. அதிலே எனவே இது குர்ஆன் புனிதமான தூய்மையான ஒன்று. அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லை என்பதற்கு அதைத்தான் இது. ஏன் அதுல கலப்படம் வந்தால் அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய விருப்பம் அதில் சேர்ந்து விட்டால், அவருடைய ஆசை அதில் சேர்ந்து விட்டால் அது சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டித்து அல்லாஹ் தஆலா கண்டித்திருக்கின்றான். என்னை கண்டிக்கப்படாத அனைத்தும் சரி என்று எங்களுக்கு தெரிய வருகிறது. இதுல இருந்து எங்களுக்கு தெரிகிறது குர்ஆன் சிறப்பான புனிதமான ஒன்று, ஹதீஸ் சிறப்பான புனிதமான ஒன்று. ஏன்? இந்த இரண்டும் வஹி. வஹி அதனால அல்லமஹு ஷதீதுல் குவா, மிகவும் சக்தி பெற்ற ஒருவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் தான் இதை கொண்டு வந்து கொடுத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இது அப்படி இது இப்படி என்று சொல்லியெல்லாம் அவர்கள் தான் சொல்லிக் கொடுத்தார். அதனால அது இதுல எந்த விதமாக. ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுக்கு தெரியும் ஹதீஸ்ல இன்றைக்கு எத்தனையோ தில்லுமுள்ளுகள், கரடு முரடுகள் எத்தனையோ இருக்கின்றன. சஹாபாத்துடைய காலத்துல அபூ ரசூலுல்லாஹி வஃபாத்தானதுக்கு பிறகு அவர்கள் வஃபாத்தாக இருக்கிறார்கள். பிரச்சனை என்ன? வஃபாத்தான உடனே அவர்களை எப்படி குளிப்பாட்டுகிறது? ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறது. 4 மையத்துக்கு சேர்ந்து 4 பரல் ஒரு பரல் பிரச்சனை. அங்கே அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட்டது? ஹதீஸை கொண்டு. அவர்கள் எங்கே அடக்கிறது பிரச்சனை? அவர்கள் எங்கே அடக்கிறது? அந்த ஹதீஸை தீர்க்கப்பட்டது அவர்கள் ஹதீஸை கொண்டு. அவர்களுக்கு அதே போன்று அவர்களுக்கு பிறகு யாரு ஹலீஃபா? பிரச்சனை. அன்சார்கள் ஒரு பக்கம், முஹாஜிரீன்கள் ஒரு பக்கம். இது இஸ்லாத்தின் 2 மாபெரும் கண்கள், அதை தூக்கி நிற்கின்ற 2 மாபெரும் கால்கள், அதை கட்டி அணைக்கின்ற 2 மாபெரும் கைகள்.
இந்த இரண்டு ஒன்றோடு மோதிக்கொண்டு சொன்னால் என்னதுக்கு எது சிரமப்படும், ஆபத்துப்படும்? இஸ்லாம் அப்படி அது எப்படி தீர்க்கப்பட்டது? ஹதீஸ். அந்த ஹதீஸை சொன்ன போது இது சஹீதானா, இது ஆயிஷானா, என்னுடைய ரிஜால் அறிவிப்பாளர் யார் என்று சொல்லி யாருமே அப்போது கேட்கவில்லை. ஏன்? அவ்வளவு புனிதமானதாக தூய்மையானதாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஒன்றாக இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப், அம்வாசிலர், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சுமார் ஹிஜ்ரி ஒரு அதாவது 18-20ஆம் ஆண்டு நடக்கிற ஒரு விஷயம் இது. அப்போது அப்துல் ரஹ்மான் சொன்ன போது இது உங்களுக்கு யார் சொன்னது? நீங்கள் கேட்டீங்களா? இதுல ரிஜால் யார், இது உண்மையா அப்படியான அவருடைய யாரும் கொஸ்டின் பண்ண கேள்வி கேட்க போகலே. அது ஒரு சிறப்பானது, புனிதமானது. குலஃபாய ராஷிதீன்களுடைய காலத்துல அவ்வளவு சிறப்பானது, புனிதமானதாக அது இருந்தது. பிறகு எப்படி அது இப்படியாக மாறினது? மனிதர்கள் பார்த்தார்கள், குர்ஆனை சொன்னால் குர்ஆனுடைய ஹாஃபிதுகள் இருக்கின்றார்கள், மனப்பாடம் பண்ணுவார்கள். அவர்கள் அப்படியே சுட்டி எடுத்து வீசி விடுவார்கள். நீ சொன்னது பிள்ளை, அது குர்ஆன்ல இல்ல, போ அல்லாஹ்விட்ட குர்ஆனை முஸ்ஹப் எடுத்து காட்டுவார், நீ சொன்னது எங்க காட்டு. ஆனால் முடியாமல் போய்விட்டது. குர்ஆன்ல கையடிப்பதற்கு முடியாமல் போய். ஆனா ஹதீஸ் அப்படி இருக்கவில்லை. ஹதீஸ் அப்படி இல்லாதபடியால என்ன செய்தார்கள்? ஹதீஸ் சொல்பவர்களுக்கு மக்கள் மத்தியிலே மகத்தான ஒரு வரவேற்பு உண்டாகினது, பெரிய ஒரு கண்ணியம் உண்டாகினது. இது நீங்கள் சஹாபாக்குடைய காலத்திலே ஆகட்டும், அதன் பிறகுள்ள காலத்திலே ஆகட்டும் நீங்கள் பார்க்கலாம், மகத்தான ஒரு வரவேற்பு அவர்களுக்கு இருந்தது. அதனால பார்த்தார்கள், நானும் ஹதீஸ் சொல்லணும், அப்ப எனக்கு ஒரு பெருமை, எனக்கு ஒரு மகத்துவம் இருக்கும் என்று சொல்லி எல்லோரும் ஆசைப்பட்டார். இதனால வரலாறு கதை சொல்லுகிறவர்கள் என்று ஒரு சிலரை குறிப்பிடுகிறது, அப்படியானவர்கள் உருவாகினார்கள். அதற்கு ஒரு உதாரணம் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்னு முஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஒரு பள்ளியில இஷா தொழுது விட்டு அல்லது மகரிப தொழுது விட்டு ஒரு மனிதர் எழுப்பி விட்டார். இந்த கஃபா கதை சொல்ற ஒருவர் கேட்கிற என்ன சொல்றான்னு கேட்கறதுக்காக அமர்ந்து விட்டார். இப்னு முஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னா வாங்கலையும் போன்னு சொல்லி, அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னா இல்ல இருப்பா என்ன கேட்பான், என்ன சொல்லப்பான்னு கேட்பான்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றார். சொல்லிவிட்டு சொல்றார், இன்னி சமீத்து பி உதுனை வவஐது, என்னுடைய ரெண்டால காலாலையும் கேட்டேன், நான் நல்ல முறையில புரிந்து கொண்டேன். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் இப்னு முஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா சொன்னார்கள் ஒன்றை சொல்லுகிறான். ஒரு ஹதீஸை அவர்கள் இருந்து போய் அப்படியே அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரை சனதை கொண்டு போய் முடிக்கின்றார். அந்த மனிதன் சொல்லுகின்ற மனிதன் இப்னு முஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அஹ்மதுடைய தொடையை பிடித்து கிண்டினார்கள், சுண்டினார்கள். நான் சொல்லலையா அலையும் போமன்னு சொல்லு, இல்ல இருக்கும் பாப்போம். அந்த மனிதன் தன்னுடைய கதையை முடித்து போட்டு சொல்றான், நான் குமராளி, குமரன் என்னிடம் குமர்கள் இருக்கின்றன, அதாவது விவாகம் செய்து கொடுக்க முடியாத, விவாகம் செய்யக்கூடிய பருவத்துல விவாகம் செய்ய கொடுக்க முடியாத நிலைமையில என்னுடைய பருவ பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும், நீங்கள் உதவுங்கள் என்று சொல்லி கேட்டு அந்த மனிதன் அமர்ந்து விட்டார். ஒவ்வொருத்தரும் கொடுத்தாரு. கடைசியாக எல்லாரும் கிளம்பி போனதுக்கு பிறகு இவர்கள் 2 பேரும் ஏதாவது கொடுப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்தாங்க. என்னை கூப்பிட்டாருங்க பாப்பா, கூப்பிட்டு கேட்டான், கூப்பிட்டோன்னே அவசரமா போன ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்லி இவர்கள் இருவரும் அன்று ஹதீஸ் கலையின் மாபெரும் உச்ச நிலையில் இருந்தவர்கள் இருவர். அவர்கிட்ட நீ சொன்ன அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் இப்னு முஈன் சொல்லி அவர்களுக்கு நீ எங்க வச்சு கேட்டாய்? அவன் சொன்ன அங்க கேட்டேன் இங்க கேட்டாங்கன்னு சொல்லி அவன் சொல்றான். அப்போ இப்னு முஈன் சொல்றார்கள், நான் தான் அப்பா இப்னு முஈன், இவர் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல். அந்த மனிதன் என்ன சொன்னான்? ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஒரு புத்திசாலி. அவன் சொன்ன, நான் கேள்விப்பட்டேன், இந்த ஊர்ல இந்த பகதாதுல 2 முட்டாள்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி. 2 முட்டாள்கள், ஒருவருக்கு இப்னு முஈன் என்று பேர், ஒருவருக்கு அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று பேர். சொல்ற நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா உங்க 2 பேருக்கு நான் இந்த பேர் இருக்குன்னு சொல்லி? கொஞ்சம் போய் உலகத்துல சுத்தி பாருங்க, இந்த பேர் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
இந்த பேருள்ள நிறைய பேர் சொல்லிவிட்டு எழுதி போய்விட்டார். இவர்கள் 2 பேரும் திகைத்து போயிருக்கின்றான் அவனுடைய கெட்டுதனத்தை பார்த்து. இப்படியான கஸ்ஸாசுகள் ஹதீஸை சொல்லி மக்கள் மத்தியிலே தன்னுடைய நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும், தன்னுடைய அந்தஸ்தை வளர்க்க வேண்டும், மதிப்பை பெற வேண்டும், மக்கள் தன்னை போட்ட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு வழிகள்ல ஹதீஸை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு ஹலீஃபாவுடைய காலத்துல பனு உமையாவுடைய பனு அப்பாசுடைய ஹலீஃபாவுடைய காலத்துல சிந்திக் என்று சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றுல ஹதீஸ்களை இட்டு கட்டுகின்றவர்கள், உள்ளால நுழைந்து இஸ்லாத்துக்கு நெருப்பு வைக்கின்றவர்கள், வேடம் பூண்டு இஸ்லாத்துக்கு நெருப்பு வைக்கின்றவர்கள், அவர்களை சிந்திக் என்று சொல்லி வரலாறு சொல்லுங்கள். அவர்கள் பிடிபட்டால் கொண்டு போடுவார்கள், அவர்களுக்கு மரண தண்டனை. போது ஒரு மனிதன் பிடிபட்டான், அபு மரியம் என்று அல்லாவிட்டால் இப்னு மரியம் என்று சொல்லி ஒரு மனிதன் பிடிபட்டான். அவனை கொண்டு போடுறதுக்கு அவனுக்கு விதிக்கப்பட்டது கொள்ள போடு, அவன் சிரித்தான். அவர்கள் சொன்னா ஹலீஃபா சந்தோஷமா சிரிக்கிறான்னு சொல்லி அவனை அழைத்து கேட்டேன்ப்பா நீ அப்படி சிரிக்கிறாய், ஏன் அப்படி, உனக்கு என்ன சந்தோஷமான நீ சாகரத்துல? அவன் சொல்றான் எனக்கு சந்தோஷம் என்ன சொன்னா, நான் 400 ஹதீஸ் கிட்டி கட்டிருக்கிறேன், 400 ஹதீஸ்க்கு 400 சனது போட்டிருக்கிறேன். அந்த சனது உங்களுடைய ரசூல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரை போய் நேரா சேருகிறது. நான் செத்து போயிருவேன், இதை யார் இப்ப கிண்டி எடுப்பாங்க, இது யாருக்கு தெரிஞ்சு போகும்? எனவே அவர்கள் சொல்லுகிறார், அந்த ஹலீஃபா சொல்லுவாங்க, நீ ஒரு மடையனப்பா, நீ ஒரு மடை, நீ நினைக்கிறாயா இதுல உனக்கு கை கொத்தலாம் என்று சொல்லி. இது பாதுகாக்கப்பட்ட ஒன்று, இது பாதுகாக்கப்பட்ட ஒன்று. நிச்சயமாக பிணைந்த மாவுல மயிர் இருந்தால் எடுங்கள், வெறும் மயிறு தான் வரும், மாவு வராது. பிணைந்த மாவு அதனோடு வராது, மயிறு தான் வரும். அதே போன்று அவர்கள் உன்னுடைய ஹதீஸை பிழையான ஹதீஸ்கள், சரியான ஹதீஸ் இருந்து பிழையான உன்னுடைய ஹதீஸை எடுத்து வீச, அதற்கென்று ஆட்களை அல்லாஹு தஆலா உருவாக்கினார். எனவே என்ன நடந்தது? ஹதீஸுக்கு இப்படியான தொல்லைகளை, அதாவது ஹதீஸை செய்து சம்பாதிக்கலாம் என்று விரும்பினவர்கள் இப்படியான காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். மீடியாக்களை உருவாக்கி அல்லாஹ்வால் எழுத்து தன்மைகளை வளர்த்து, பேச்சு வன்மைகளை வளர்த்து, இஸ்லாத்துக்கு எவ்வளவு அநியாயமும் துரோகமும் செய்கின்ற எழுத்தாளர்கள், பேச்சாளர்களை நீங்கள் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்றுதான் இதிலும் நடந்தது. அதனால என்ன செஞ்சது? இந்த ஹதீஸுக்கு இது நடந்த போது என்ன நடந்தது? ஒரு சாராரை அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸை நல்ல முறையிலே காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அதற்கென்று ஆக்கிவிட்டான். அல்லாஹ்விட்டால் அதற்கென்று படைத்து விட்டான். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை அலி இப்னுல் முதைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். அலி இப்னுல் முதைனி மாபெரும் முஹத்திஸ், மாபெரும் ஹதீஸ் அறிஞர், இமாம் புகாரி போட்டின அவருடைய மாபெரும் 3 பெரும் ஆசிரியர்கள். இமாம் புகாரி போட்டுகின்ற 3 மாபெரும் ஆசிரியர்கள் ஒருவர் அல்லது முதலாமானவர் தான் இமாம் அலி இப்னுல் முதைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களிடம் முதலாவதாக ஒரு முறை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருகிறார்கள். அவருடைய முகத்துல அப்போது ஒழுங்காக மயிர் முளைக்கல, அவ்வளவு சிறிய வயது வாலிபர், அவ்வளவு சிறிய வயதில் உள்ள வாலிபராக வருகிறார். வந்து அவர்களோடு இருந்து ஹதீஸ் கலையை பற்றி கதைத்து விட்டு, ஹதீஸை பற்றி கதைத்து விட்டு போகிறார். இமாம் அலி இப்னுல் முதைனி அசந்து போய்விட்டார்கள். இந்த வாலிபன் இந்த வயதுல இவனுக்கு என்ன, இப்படி என்ன செய்கிறார், இவ்வளவு திறமை என்ன, எங்கிருந்து வந்தேன்னு சொல்லி அவர் போய் ஒரு 2-3 நிமிடங்கள் போகவில்லை. அலி இப்னுல் முதைனி அவர்களுடைய ஒரு மாணவர் வரும். மாணவன் இவர் அவசரமா சொல்லுவார், இந்த அப்பா நீ ஒரு 2 நிமிஷத்துக்கு முந்தி படப்படாதா, இப்ப ஒரு வாலிபர் வந்து விட்டு போகிறார். இன்னும் முகத்துல ஒழுங்காக மயிறு வளர்ந்தவில்லை. அவர் இந்த நெருப்புல 70,000 ஹதீஸ்களை சொல்லுகிறார். ஆச்சரியம் அப்பா, பெரிய ஒரு ஆச்சரியம். எனவே அந்த
எந்த வழியால போனார்கள்? இப்படி போய் வலதுக்கு திரும்பினான்னு சொல்லி இவர் ஓடுறாங்க. ஒன்னா தூரத்தில் ஒரு கூட ஓடுறாங்க. போய் கேட்கிறார், நீங்கள் தான முகமது பின் இஸ்மாயில்? ஆம். நீங்கள் புகாராவை சேர்ந்தவர்களா? ஆம். அல்லாஹ்வுக்காண்டி கேட்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹதீஸ் சொல்லுங்களேன். ஏன், என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அலி இப்னு முதைனி உங்களை பற்றி ரஹ்மத்துல்லாஹி உங்களை பற்றி சொன்னார்கள், அதனால் உங்களிடம் வந்தேன். நீங்கள் பார்க்கலாம், இந்த சிறிய வயதில் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதைவிட சிறிய வயதில் அவர்களிடம் இருந்த ஹதீஸ் எழுதுகின்ற காகஸ் பேப்பர்கள் முடிஞ்சு போய்விட்டது. ஏழை, வறுமை, பிரயாணம், வெளியூர், கையில ஒன்றுமில்லை. ஆனால் ஹதீஸ் கிளாஸ்களுக்கு வகுப்புகளுக்கு போனார்கள், கேட்டுட்டு வருவார்கள். ஏனைய ஹதீஸ் வகுப்புக்கு வந்த மாணவர்கள் இவர்களை கிண்டல் பண்ணுவார்கள். முகம்மது, அதாவது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி என்ன அப்பா இந்த இவர் வந்து சும்மா உட்காந்துட்டு போறாரு, என்ன பிரயோஜனம், வீட்டு இருக்க வேண்டியதானே அடிக்கடி சொன்னாரு. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி இது ஒரு அப்படி அடிக்கடி சொல்லும் போது கவலை ஏற்படுத்தினது. அவர்கள் இவர்களை பார்த்து ஒரு முறை ஹதீஸ் பயான் முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லுகிறார்கள், நீங்கள் எழுதின ஹதீஸ்களை சொல்லுங்கள். அப்ப என்னத்துக்கு நான் சரியாண்டு பாக்குறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, நான் சொல்றேன், நீங்க உங்களோட பாருங்க. பிறகு தான் வந்த நாள் முதல் அதுவரை கேட்ட ஹதீஸ்கள் அனைத்தையும் சொன்னார்கள், ஒன்று விடாமல். எழுதினவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், எழுதினவர்கள் அதை திருத்த வேண்டி வந்தது. இதை நான் ஏன் சொல்லுகின்றேன்? வரலாற்றில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை சுன்னாவாக்கினார். அதான் இன்னா அன்ஸல்னா அலைக்க திக்ர லிதுபய்யின லஹு லின்னாஸி மா துக்கிர மா உன்ஸில இலை. நாங்கள் இந்த இதை உங்களுக்கு இறக்கி வைத்தோம், மனிதர்களுக்கு நாங்கள் இறக்கினதை நீங்கள் விலக்கி வைக்க வேண்டும் என்றபடியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்த மகத்தான பொறுப்புகள்ல ஒன்று இது. என்ன? அல்லாஹ் இறக்கினதை விலக்கி வைக்கிறது. அது குர்ஆனாக இருக்கலாம், குர்ஆன் அல்லாஹ் இறக்கினதாக இருக்கலாம். அதை மக்களுக்கு விலக்கி வைக்கின்ற மகத்தான கடமை, பொறுப்பு அவர்களுக்கு அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அதை காப்பாற்றுகின்ற பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதனால் அவன் சொல்லுகின்றான், நாங்கள் தான் திக்ரை இறக்கி வைத்தோம். அவர் குர்ஆன் என்று சொல்லவில்லை. சிலர் என்ன சொல்ல, நாங்கள் தான் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று சொல்லுகின்றார். அது சரியில்லை. நாங்கள் தான் திக்ரை சொன்னால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்றவர், சொர்க்கத்தை ஞாபகப்படுத்துகின்றவர், ஹலாலை ஞாபகப்படுத்துகிறது, ஹராமை ஞாபகப்படுத்து, நரகத்தை ஞாபகப்படுத்துவது, இப்படியான திக்ர். இவைகளை நாங்கள் தான் அவைகளை அந்த திக்ரை நாங்கள் தான் காப்பாற்று. அந்த திக்ரில இரண்டு வஹீம் வந்து சேரும், ஒன்று குர்ஆன், ஒன்று சுன்னா. எனவே சுன்னாவில் இது வந்த போது என்ன நடந்து விட்டது? இப்படி அதனுடைய துள்ளுமில்லுகளை எல்லாம் மனிதர்கள் சேர்க்க ஆரம்பித்தார். சேர்க்க ஆரம்பித்த போது அவைகளை இல்லாமக்குவதற்கு இன்னும் ஒரு படை, ஒரு சிறிய ஒரு கூட்டம், ஆனால் அது ஒரு படை, மகத்தான ஒரு படை. அது முன்னிலையிலே யாரும் தாக்க கொடுக்க முடியாத அளவுக்கு பலமான ஒரு படை, ஆனால் அது ஒரு சிறிய ஒரு கூட்டம். அந்த சிறிய ஒரு கூட்டம் பத்ரில ஒரு சிறிய ஒரு கூட்டம் பெரிய ஒரு படையை தாக்கினது. ஹுனைன்ல ஒரு சிறிய ஒரு கூட்டம் 12,000 சிறியவர் குறைவான அது ஒரு பெரிய ஒரு கபீலாவை தாக்கினது. பெரிய ஒரு கபீலா ஹவாசின் பெரிய ஒரு கபீலாவை அது இல்லாமல் ஆக்கினது. அஹ்ஸாபில் ஒரு சிறிய ஒரு கூட்டம் 3000 பேர் 15,000 பேரை தாக்கினார். அவர்கள் மீது பெற்று வந்தார். அதே மாதிரி தபூக் யுத்தம், மத்தா யுத்தம், அதுல நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் 3000 பேர் 1,80,000 பேரோடு சண்டை பிடித்தார்கள். அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறிய கூட்டத்துடன், இந்த சிறிய கூட்டத்துக்கு முன்னால இந்த படைகள் எல்லாம் அப்படியே நம்பி போய்விட்டது. நான் இப்போது சொன்ன அந்த மனிதர் சொல்ற 400 ஹதீஸ்களை இட்டு கட்டி இருக்கின்றன. 400 ஹதீஸ். அது இந்த மனிதர்கள் மிம்பர்ல சொல்லுகிறார்கள், பயானில சொல்லுகிறார்கள், எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு அது நான் இட்டு கட்டின ஹதீஸ் வந்து தெரியாது.
அந்த ஹலீஃபா என்ன சொல்லுகிறார், நீ ஒரு மடையன், உனக்கு அல்லாஹ்வை பற்றியும் தெரியாது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பற்றியும் தெரியாது சொல்லிவிட்டு தரவை சொன்னார்கள். ஆனால் அவை ஒன்றுமின்றி எங்களுடைய சஹீஹான இதுல வந்தே. ஆனா லைஃபாவுல பலகீனமான ஹதீஸ்கள் அல்ல மாதுவா இட்டு கட்டின அபாண்டமான ஹதீஸ்கள் அதாவது முன்கிற ஹதீஸ்ல இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கலாம் என்று மறக்கப்பட்டவை. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்க முடியாது என்று மறக்கப்பட்டது. அவைகள் போய் சேர்க்கப்பட்டன. சேர்த்தவர்கள் யார்? இந்த மாபெரும் அறிஞர்கள், மகத்தான அறிஞர்கள். எனவே இவர்கள் இதை ஏன் எடுத்தார்கள் சொன்னால், காப்பாற்றப்பட வேண்டும், அறிவு காப்பாற்றப்பட வேண்டும். அது காப்பாற்றப்பட்டு எங்களுக்கு பிறகு வருகின்ற தந்தனைக்கு அது நல்ல முறையிலே போய் சேர வேண்டும். இன்று நாங்கள் பாக்கியசாலி. இந்த விஷயத்தை அன்று அவர்கள் ஒரு ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்வதற்காண்டி பட்ட பாடு பெரும்பாடு. இது ஹதீஸ் தானா? இந்த ராவிகள் வாழ்ந்தார்களா? இப்படி ராவி, இவர் சொல்லுகிற ராவி அந்த முந்தின ராவியை சந்தித்தாரா? அந்த ராவி புத்தி சுவாதீனமாக இருந்தாரா? ஆசிரியராக இருந்தாரா? அவருடைய ஆசிரியர் யார்? அவருடைய மாணவர் யார்? அவருடைய அகீதா என்ன? அவர்கள் இந்த விஷயங்கள்ல என்ன கருத்து வைத்திருந்தால் இதெல்லாம் தேடித்திருந்தார்கள். அவர்கள் யாரும் விடவில்லை. தேடித்துடைய முடியாத சில இமாம்கள் என்ன செய்தார்கள்? சனதோடு, அதாவது அறிவிப்பாளர் வரிசையோடு ஹதீஸ் எங்களுக்கு தந்து விட்டார். ஏன் அறிவிப்பாளர் வரிசை? பொறுப்பு அவரிடமிருந்து நீங்கிவிட்டது. அவர்கிட்ட பொறுப்பில் இன்னார் 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 சொல்லி நான் எழுதியிருக்கின்றேன். ஏன்னா இப்ப நம்மட கடமை என்ன? இவர் எழுதினது சரியான பார்க்கறதுக்கு இந்த இன்னார் 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 இன்னாரும் இருந்தார்களா, வாழ்ந்தார்களா? ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இவைகளை தேடி இப்படியெல்லாம் வந்த ஹதீஸ்களை, இந்த வரிசையில வந்த ஹதீஸ்களை தேடி அவர் தேடினார்கள். சிரமப்பட்டார், கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். துயரப்பட்டு இந்த பாக்கியசாலையில் நாங்கள் இருக்கின்றோம். புகாரி, முஸ்லிம் இவைகள். அதே போன்று ஏனைய 4 கிரந்தங்கள். இந்த 4 கிரந்தங்களை சிலர் சொல்லுகிறார் சஹீஹ் சித்தாண்டு சொல்லி. சஹீஹ் சித்தாண்டு சொல்லி ஒன்றுமே இல்லை. குத்துபு சித்தா 6 கிரந்தங்கள் என்று இருக்கிறது. ஆனா சஹீஹ் சித்தா சரியான 6 கிரந்தங்கள், சரியான 6 கிரந்தங்கள் சொல்லி ஒன்றுமே. ஆனால் சிலர் எப்படி சொல்லுகிறார்கள்? அது உண்மையிலேயே ஹதீஸை பற்றியோ கிதாபுகளை பற்றியோ தெரியாதவர்கள் சொல்லுகின்ற கருத்து. புகாரி, முஸ்லிம் ஆம் சரி, ஆனா அவைகளை சஹீஹ் என்று சொல்லித்தான் உம்மத்து இன்றல்லை அன்று முதல் சொல்லு. சஹீஹை 2 சரியான கிதாபுகள், சஹீஹான கிதாபுகள் என்றால் புகாரியையும் முஸ்லிமையும் குறிப்பிடுவார். நாம் என்ன பார்க்கின்றோம்? இல்ல, நாம் அவைகளை விட்டுவிட்டு நமக்கு ஒரு வளமை உருவாகிவிட்டது. அது ஒன்றோ எங்களுடைய மடத்தனத்தால, அல்லாவிட்டால் அந்நியவர்கள் எங்கள் மீது பூத்தினத்தினால, அல்லாவிட்டால் நான் பெரிய மனிதன், எனக்கு நிறைய விளக்கம் தெளிவு இருக்குன்னு சொல்லி எங்களை மாட்டிவிட்டார்கள் சில எழுத்தாளர்கள், சில பேச்சாளர்கள், சில அறிஞர். அதன் காரணமாக எங்களிடம் வந்து புகுந்தது. சொல்லுகிறார்கள், இல்ல புகாரில் லைஃபான ஹதீஸ் இருக்காமே, முஸ்லிம்ல லைஃபான ஹதீஸ் இருக்காமே என்று சிலர் சொல்லுகிறார்கள். புகாரியில லைஃபான ஹதீஸ்கள் இருக்குன்னு சொல்லி யார் சொன்னார்கள்? முதலாவது இமாம் தாருகுத்னி, நக்காஸ், ஹதீஸ் விமர்சனத்துல மிகவும் உச்சகட்டத்தில் வாழ்ந்த இமாம். அவருடைய காலத்தில் இமாம் தாருகுத்னி சொன்னார்கள். அதே போன்று சிலர் சொன்னார்கள். இதை சொல்லிவிட்டு கேட்டுவிட்டு சும்மா இருக்கவில்லை. அதன் பிறகு இமாம் 9ஆம் நூற்றாண்டுல இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தார்கள். அவர்கள் என்ன செஞ்சார்கள்? அவர்கள் ஹதீஸ் கலைக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று என்ன செய்தார்கள்? இது எல்லாம் திரட்டினார்கள். திரட்டி புகாரி ஷரீஃப், சஹீஹ் புகாரிக்கு ஒரு ஷரஹ் எழுதினார்கள். ஃபத்ஹுல் பாரி ஃபீ ஷரஹ் ஸஹீஹில் புகாரி என்று சொல்லி ஒரு ஷரஹ் எழுதினார்கள். அது என்று பொதுவாக சுருக்கமா ஃபத்ஹுல் பாரி என்று சொல்லி எல்லோருக்கும் தெரியும். எல்லாருக்கும் ஃபத்ஹுல் பாரியை என்சைக்ளோபீடியா
ஆஃப் ஹதீஸ், ஹதீஸினுடைய கலை களஞ்சியம் என்று சொல்லி இமாம்கள் எல்லோரும் போட்டிருந்தார்கள். எழுதினா அதுல அவர்கள் எழுதினத்துல என்ன முக்கிய பணி ஹதீஸுக்காண்டி செய்தார்கள்? புகாரியில ஆட்சேபிக்கப்பட்ட, அல்லாவிட்டால் விமர்சிக்கப்பட்ட, அல்லாவிட்டால் இதுக்கு சனதில்லை என்று சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் அனைத்தையும் வேறாக எடுத்து அனைத்தையும் தேடி எடுத்தார்கள். தேடி எடுத்து போதா இதுக்கு சனது இங்கே இருக்கிறது, இது இப்படி அறிவிக்கப்பட்டது, இது இந்த இடத்துல. உதாரணமாக அதாவது இதழ் தக்கல் ஹிதான் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் சஹீஹுல் புகாரி ஒரு தலையங்கம் போடுகின்றார். 2 ஹத்னா செய்யப்பட்ட உறுப்புகள் சந்தித்தால் அவ்வளவுதான் போட்டிருக்கிறார். ஏன்னா இது ஒரு ஹதீஸ். ஆனால் அவர்கள் அந்த இதுக்கு சனதோ எதுவுமே போடவில்லை. அதன் பிறகு நீங்கள் போய் அபூதாவுல பார்த்தால் இதழ் தக்கல் ஹிதானானி வஜபல் உசுல், ஹத்னா செய்யப்பட்ட ஆண் பெண் 2 உறுப்புகளும் சேர்ந்தது என்று சொன்னால் குசுல் குளிப்பது, ஜனாபத்துடைய குளிப்பது வாஜிபாகிவிட்டன்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். எனவே சஹீஹ் புகாரியை பார்த்துவிட்டு ஒரு மனிதர் ஆட்சேபிக்கும் போது இமாமுனா புகாரி என்ன சொல்றார்? நான் இதை சுமார் 7 லட்சம் ஹதீஸ்கள் இருந்து தேர்ந்து எழுதியிருக்கின்றேன், இதுல சஹீஹானதை மாற்றம் தான் எழுதியிருக்கின்றேன். சஹீஹ் புகாரியில 3 விதமான அறிவிப்புகள் எங்களுக்கு வந்திருக்கின்றன. ஒன்று சனதோடு, அதுக்கு பரிபூர்ணமான சனது இருக்கிறது. இன்னும் ஒன்றுக்கு சனதில்லை, நான் இப்போ சொன்ன மாதிரி. இன்னும் ஒன்று தாலீக்காக, ஏதோ ஒன்றை விளக்குவதா இடையில ஒரு ஹதீஸ், அது ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறாங்க, ஆனால் ஒரு ஹதீஸ், ஆனால் அதுக்கு சனது இல்லை. எனவே இமாமுனா புகாரி நான் சஹீஹானதை மாற்றம் அறிவிக்கிறேன் சொல்லும்போது எதை சொல்லுகிறார்கள்? சனதோடு எழுதப்பட்ட ஹதீஸ்களை தான் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ்களை அவர்கள் அங்கே குறிப்பிடவில்லை. இந்த ஹதீஸ்களை பற்றி யாரும் குறிப்பிடவில்லை. ஏன்? அவர்களுக்கு இவைகளை ஹதீஸ் என்று சொல்லுவதற்கு அவர்களிடம் போதுமான ஆதாரம் இருக்கவில்லை. அவர்களுடைய உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சஹீஹுல் புகாரிக்கு போல இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் கடுமையாக, அதாவது ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கு வைத்த நிபந்தனை போல வேறு எந்த ஆசிரியர், ஏன் இமாமுனா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் கூட வைக்கவில்லை. அவ்வளவு கடுமையான நிபந்தனைகளை வைத்துத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதனால் அவருடைய நிபந்தனைக்கு உட்படாத எதையும் அவர்கள் ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு தலையங்கமாக வருவதற்கு, அல்லாவிட்டால் அவருடைய ஒரு பாதியை சேர்த்துக் கொள்வது, வெறுமனை சேர்த்துக் கொள்வது, ஹதீஸ் என்றல்ல, சும்மா சேர்த்துக் கொள்வதற்கு தேவைப்பட்டால் சேர்த்திருக்கிறார். என இந்த 3 விதமான ஹதீஸையும் பார்த்துவிட்டு ஒரு மனிதர் இப்படி புகாரிகளை சொன்னார்கள் என்று சொல்கிறார். அடுத்து இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் சஹீஹுல் புகாரியை மாத்திரம் எழுதவில்லை. அதபல் முஃப்ரத் அவருடைய கிதாப் இருக்கிறது, அதாவது அஃஆலுல் இபாத் அவருடைய கிதாப் இருக்கிறது, தாரீஹுல் கபீர், தாரீஹுல் ஸகீர் அவருடைய கிதாப் இருக்கிறது. இதையெல்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் எழுதினது. அதபல் முஃப்ரத்ல ஒரு மனிதன் ஒரு ஹதீஸை பார்த்துவிட்டு அந்த ஹதீஸை லைஃப் பண்ணி சொன்னால் என்ன செய்யலாம்? அவர் எழுதும்போது நிச்சயமாக அதை அவர் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இமாம் புகாரி சொன்னார்கள், அல்லாவிட்டால் ஹதீஸ் எழுதி போட்டு பிரக்கத்துல அவர் புகாரி என்று போட்டால் ஆபத்து செய்து விட்டார்கள். உம்மத் முஸ்லிம்கள் சும்மா புகாரி என்று சொன்னால் சஹீஹுல் புகாரியைத்தான் குறிப்பிடுகிறார்கள். அதனால வாசிக்கின்றவர் என்ன நினைக்கிறார்? இது புகாரில் இருக்கிறன்னு நினைக்கிறார். அதனால வாஜிபாகிறது. ஒரு மனிதர் அதபுல் முஃப்ரதிலிருந்து ஒரு ஹதீஸை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின கிதாப்ல சிறப்பான ஒரு கிதாப், அதை போட்டேன்னு சொன்னால் அவர் போடணும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதபுல் முஃப்ரத்ல சொல்லி இருக்கார்கள். அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த ஆபத்து வரலாம். ஏன்? அவர்கள் இந்த நிபந்தனை அதுக்கு போடவில்லை. சஹீஹுல் புகாரி எங்களுக்கு அறிவிப்பதற்கு, எங்களுக்கு தருவதற்கு அவர்கள் போட்ட நிபந்தனை அதபுல் முஃப்ரதுக்கு அவர்கள் போடவில்லை, ஏனைய கிதாபுகளுக்கு அவர்கள் போடவில்லை. அதனால ஏனையவைகள்ல சஹீஹும் வந்திருக்கலாம், வஹீஃபும் வந்திருக்கலாம். எனவே புகாரி என்று நாங்கள் சொல்லும் போது எழுத்தாளர்கள்
பேச்சாளர்கள் நிச்சயமாக காணுமா இருக்கும், பொது மனிதர்களுக்கு தெரியாது. இதனால் நாம் என்ன செய்கின்றோம்? உம்மத்தில மக்பூலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அஸ்ஹபுல் கிதாப் பஹத கிதாபில்லாஹ் ஸஹீஹுல் புகாரி, அல்லாஹ்வுடைய கிதாபுக்கு பிறகு ஆகும் சஹீஹான கிதாப் புகாரி என்று சொல்லுகின்றோமே, அதுக்கு நாங்கள் அதாவது அசிங்கத்தை பூசிவிடுகிறோம். மனிதர்கள் மத்தியிலே அதுக்கு ஒரு கண்ணிய குறைவை உண்டாக்கி விடுகிறோம். உண்டாக்குவதால என்ன நடக்கிறது? ஹதீஸுக்கு அசிங்கம் பூசப்படுகிறது, ஹதீஸுக்கு சங்கை குறை உண்டாக்குறது, ஹதீஸுக்கு அசிங்கம் பூட்டு ஹதீஸுக்கு சங்கை குறை உண்டாக்குறது என்று சொன்னால் என்ன நடக்கிறது? அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அசிங்கம் பூசப்படுகிறது, சங்கை குறை உண்டாக்குறது, சங்கை குறை உண்டாக்குறது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன். மனிதர்களே, விசுவாசிகள் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீறி மிஞ்சி போய்விடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸவ்த்தின் நபி. விசுவாசிகளே, உங்களுடைய ஓசை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஆராய்ச்சி, உங்களுடைய முயற்சியை, உங்களுடைய முடிவுகளை ஃபௌக ஸவ்த்தின் நபி அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய குரலுக்கு மேல ஓங்கி மேலாக்கி வைக்காதீர்கள். என்ன சொல்லுகின்ற அன்தஹ்பத அமாலுக்கும் வஅன்தும் லா தஷ்குரூன். நீங்கள் இப்படி செய்தன்னு சொன்னால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும். ஆனா உங்களுக்கு தெரியாது. தொழுதிருக்கிறீர்கள், நோன்பு பிடித்திருக்கிறீர்கள், ஹஜ் செய்திருக்கிறீர்கள், குர்ஆன் ஓதிருக்கின்றீர்கள், தர்மம் செய்திருக்கின்றீர்கள், பள்ளி கட்டிருக்கிறீர்கள், கிணறு கட்டியிருக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி இருக்கின்றீர்கள், எத்தனையோ குமர்களுக்கு வாழ்வு கொடுத்து சிறப்பான காரியங்கள், மகத்தான காரியங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆனா என்ன நடந்தது? உங்களுடைய அமல் எல்லாம் இல்லாமலாகிவிடும், இல்லாமலாகிவிடும். எப்படி? உங்களுக்கு தெரியாமல். எப்போ தெரிய வரும்? எங்களுடைய அமல்கள் வீணாயின்னு சொல்லி அல்லாஹ்விடம் போனான்னு சொன்ன. எந்த ஹஜ் எங்க, எது நோன்பு என்ன உனக்கு தெரியாதாப்பா, நீ இப்படி சொல்லி அது இல்லாம ஆக்கிட்ட, கேன்சல் ஆக்கிட்ட. நீ எனக்கு வர முந்தைய கேன்சல் ஆக்கிட்டு தான் வந்திருக்கிறாய், நாட்டமாக்கிட்டு வந்திருக்கிறாய், இல்லாமல் ஆக்கிட்டு வந்திருக்கிறாய். அல்லாஹ் தஆலா. எனவே அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அறிவை இந்த இரண்டையும் அணுகின்ற முறை. மூன்றாவது, இமாமுனா அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் ஒன்றை சேர்க்கிறார்கள், லா அத்ரி. அறிவில மூன்றாவது, எனக்கு தெரியாது. இது என்ன? இதுதான் உங்களை எப்போதும் பாதுகாப்பு வைக்கும். நான் தெரிஞ்சவன், என்னை மீறினால் யாரும் இல்லை, நான் சொன்னால் சொன்னதுதான், அதற்கு இரண்டாம் வார்த்தை யாரும் இல்லை. நான் சொன்னதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும், அது முடிவு, அது கமாய் வகை வந்த மாதிரி. அப்படி என்று அப்படி தற்பெருமை அங்க ஏன் மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு காரணத்தால் அவர்கள குபூலியல் அங்கீகாரம் செல்வாக்கு உண்டாகிறது. இந்த செல்வாக்கு அவர்களுக்கு அல்லாஹ்வை நினைவூட்டிருக்க வேண்டும். அதை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் தன்னை உயர்த்தி விட்டார்கள். காரூன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை சேர்ந்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமை, அவருடைய இனத்தை பனூ இஸ்ராயலை சேர்ந்தவன். பணக்காரனாகி விட்டான், பெரும் பணக்காரன். பணக்காரனாயினவனுக்கு தொல்லையதாக வந்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவனை பணக்காரனாக்கினது யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். பிறகு தனக்கு பணம் வந்த பிறகு பெருமை அகங்காரம் எல்லாம் வந்து அவைகளை நிலைநாட்ட முடியாமல் எப்போதும் தொல்லையா இருப்பது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம். இனி அவர்களை தொலைத்து கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணினார். என்ன? அவர்கள் மக்களுக்கு போதிக்கின்ற இடத்துல ஒரு தேவடியாரை, ஒரு வேசி ஏற்பாடு பண்ணி, ஒரு பெரிய ஒரு மாலையில் அவளுக்கு ஆசை காட்டி, நீ அங்கே போய் சொல்லு, இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு தானே, யாரு தெரியுமா? எனக்கு கூட நேற்று இப்படி நடந்தவர், எனக்கு கூட தான் நேற்று இருந்தார், நீ சொல்லு, நான் உனக்கு இந்த மாலையை தரேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மஜ்லிஸ்ல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது முடிஞ்சோடனே அவள் வர்றார்.
அப்படின்னு சொல்லி போட்டான். அவளுக்கு ஆத்திரம் வந்தது. ஆத்திரம் வந்தோடனே அவளை பிடிச்சி உலுக்கி கேட்கிறாரு, யார் உனக்கு சொல்லு? அவள் பயந்து போய் சொல்லி விட்டாள். அல்லாஹ் தஆலா அவளுடைய இருதயத்துல அச்சத்தை போட்டு பயந்து போய் இதுதான் நடந்தது. நீ அவர்கள் ஆரூனுக்கு எதிராக அல்லாஹ்விடம் முறைப்படுகின்றார்கள். வஹஸப்னா பிஹில் அர்த், அல்லாஹ் தஆலா சொன்ன பூமிக்கு நாங்கள் கட்டளையிட்டோம் அவனை விழுங்கு. அவனுடைய சொத்து பரிவாரம் அனைத்தும், அவனுடைய சொத்து ஆடாகட்டும் மாடாகட்டும் ஒட்டகமாகட்டும் அங்கு யாரிடம் இருக்கவில்லை. சிலர் சொல்லுகிறார்கள் கூட இருக்கவில்லை, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அவைகளுடைய அடையாளம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஆணையை பூமி செய்தது, அனைத்தையும் விழிக்கும். சில மருந்துகள் நான் காரூனை போல் ஆக வேண்டாம் சொல்லி ஆசைப்பட்டவர் பயந்து போய்விட்டார். ஏன்? அவனுக்கு தொல்லையாக வந்தது யார்? இந்த போதனை. அதனால லா அதிரி என்பதை இமாமுனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சேர்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் மனிதன் அவன் ஒரு அடிமை. அவன் எங்கிருந்தால் எப்படி இருந்தான்? அவன் வானத்திலே பறக்கலாம். வானத்தில் பறந்தவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்பு பட்ட பாட்டை உங்களுக்கு தெரியும், அதற்கு 2 வாரத்துக்கு முந்தி பட்ட பாட்டை உங்களுக்கு தெரியும். 6 நாள்ல 18,000 பிளைட் கேன்சல் ஆகினதை நீங்கள் மீடியாவில் கேட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். இது வானத்தில் பறந்தவர்கள். பிறகு அது முடிஞ்சு 2-3 வாரம் போகவில்லை, ஏர்போர்ட் எத்தனையோ விமான நிலையங்கள் பூட்டப்பட்டு போய்விட்டன. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இது சொன்ன அவனை யாரா இருந்தாலும் எவ்வளவா இருந்தாலும் ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம். சூரா யூசுஃப் வருகின்றன, ஒவ்வொரு அறிஞனுக்கு மேல இன்னும் ஒரு அறிஞன் இருக்கு. ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், அறிவை பெற்ற ஒரு மேல. இந்த அலீம் என்ற வார்த்தை அரபியில சமீ, அலீம், கபீர் என்றெல்லாம். அலீம் என்று சொன்னால் அந்த இல்மை எப்போதும் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒருவன். இல்மை தெரிஞ்சவன் என்பது மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒருவன், அவனைத்தான் அலீம் என்று சொல்லுகிறது. ஆலிம் என்று சொன்னால் இல்மை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒருவன், அவனிடம் இல்மை இருக்கிறது. அலீம் என்று சொன்னால் அந்த அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுக்கு நீங்கள் பார்க்கவில்லையா, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று மனிதன் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தால், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, முஸ்லிமாகட்டும் காபிராகட்டும் மனிதனுக்கு தேவையான துணை விஷயங்களை அவன் பெற்றுக் கொண்டு இருக்கிறான். அதனால இந்த லா அதிரி என்ன அவனுக்கு செய்யும்? அவனை அவனோட இடத்துல நிறுத்தும். இல்லை, எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன, நான் புரிந்து கொள்ளாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன, குர்ஆன்ல எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன, ஹதீஸ்ல எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்று அவன் தனக்கு வேலை போட்டுக் கொள்ள வேண்டும். தனக்கு அவன் ஒரு கட்டுப்பாடு போட்டுக் கொள்ள. அதுக்குத்தான் இமாமுனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் யார் 10 லட்சம் ஹதீசுகளை மனப்பாடம் தன்னுடைய மனதில் காப்பாற்றி வைத்தவர். 10 லட்சம் ஹதீஸ், அவ்வளவு மாபெரும் ஒரு இமாம். எனவே அவர்கள் சொல்லுகிறார்கள், இது லா அதிரி இல்மினுடைய 3வது. இந்த 2 கிடைத்த இல்மை, குர்ஆனால சுன்னாவால கிடைத்த இல்மை காப்பாற்ற போறது எது? இது. ஏன்? குர்ஆன்ல அவர் ஒன்றை சொல்லிவிட்டா 2ஆம் பேச்சுக்கு யாரும் வரக்கூடாது, அதை தட்டி யாரும் கேட்கக்கூடாது. ஏன்? அவர்தான் குர்ஆனுடைய ஆள். ஹதீஸ்ல அவர் ஒன்றை சொல்லிவிட்டால் 2ஆம் பேச்சுக்கு யாரும் வரக்கூடாது, தட்டி கேட்பதற்கு ஆள் இருக்கக்கூடாது. அவன் ஆள் என்ன முட்டாள் என்று அது வரக்கூடாது. அதற்கான லா அதிரி. எங்களுடைய இமாம்கள், பெரும் இமாம்கள் ஒன்றை சொல்லிவிட்டு வல்லாஹு அலம், அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவர்கள் அனைத்தையும் விட அல்லாஹ் தான் மிக அறிந்தவர் என்று சொல்லுகின்ற ஒரு பழக்கம் அவரிடம் இருந்தது. இதை எங்களுடைய சில ஆட்சிக்கு அதை இப்படி நீங்க இத்தனை சொல்லி போட்டு அல்ல சொன்னாங்க, இப்ப என்ன எடுக்கு, நீங்க சொன்னது எடுக்குதா அதை எடுக்கிறதா?
சிலர் ஆட்சேபிச்சார். சுப்ஹானல்லாஹ், அதாவது மனிதன் எப்போதும் மனிதன். மனிதன் யார்? அவருடைய மூன்று நிலைமைகள், மூன்றும் அசிங்கமான நிலைமை. மூன்றும் அசிங்கமான. ஒன்று, அவன் விந்தாக இருந்தான். விந்து வெளியே போனால் நீங்கள் கட்டாயமா குளிக்கணும், குளிக்காம நீங்க தொழ முடியாது. அல்லாவிட்டால் அவன் என்ன செஞ்சா வாழ்கிறான், எதை சுமந்து கொண்டு வாழ்கின்றான்? 2 அசிங்கங்களை தன்னோடு சுமந்து கொண்டு வாழ்கிறான், மலத்தையும் சிறுநீரை. இந்த 2 அசிங்கங்களையும் இரவு பகலா அவன் சுமந்து கொண்டுதான் வாழ்கிறான். அவன் 10,000 ரியால் பெறுமதியான அத்தரை அவன் பூசிருக்கலாம், அவன் நறுமணத்திலே மிதந்திருக்கலாம். ஆனால் இந்த அசிங்கங்கள் 2ஐயும் அவன் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றான். அவன் பிறந்தது முதல் இறக்கும் வரை இந்த அசிங்கங்கள் 2ஐயும் அவன் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றான். மூன்றாவுடைய நிலை என்ன? புழுக்களுக்கு இறை. பூமியிலே நிறைந்து மடிந்திருக்கின்ற புழுக்கள். அவனை அடக்கின போதா அங்க இருக்கிற புழு, இங்க இருக்கிற புழு எல்லாம் அவனை தேடிக்கிட்டு வரும் திங்கிறதுக்கு. இதான் அவனுடைய நிலைமை. இவன் அதாவது தன்னை தெரிந்து கொள்ளவன், நான் யார் அப்பா, நான் இங்கதான் இருக்கிறேன். ஒன்றோ அசிங்கமான, அதாவது விந்தாக இருந்தேன், அது போனால் நான் சொல்ல வேண்டும், குளிக்க வேண்டும். அல்லாவிட்டால் இதை சுமந்து கொண்டுதான் வாழ்ந்தேன், வாழ்நாள் பூரா அப்படி இருக்கின்ற. எனக்கு இந்த மகத்தான 2 மகத்தான விதைகளோடு பெருமைப்படுவதற்கு என்னிடம் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. அடுத்து நீங்கள் பார்க்கலாம், எங்களுடைய ஹதீஸ் கலையில ஒரு வார்த்தை இருக்கு, குளறுபடி உண்டாகிவிட்டது. வயோதிகம் வந்து விட்டால் எத்தனையோ முஹத்திஸீன்கள், உதாரணத்துக்கு இப்னுல் அஹியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களுடைய ஹதீஸ் எடுக்கின்றவர்கள் ஆரம்ப காலத்துல யார் கேட்டார்களோ அவர்கள் ரிவாயத் பண்றதை மாற்றம் தான் எடுக்க. என்ன ஒரு சிக்கத்தான, தாவித்தான, ஃபாதிக்கான ஒரு ராவி. ஆனால் அவருடைய பிற்காலத்தில் அவர் சொன்ன ஹதீஸ்களை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அவர்கிட்ட இருந்து யாரு ரிவாயத்து பண்ணினு சொன்னால் பாப்பார்கள். இப்போது இவங்க கேட்டாங்க, அவருடைய ஆரம்ப காலத்துல கேட்டாங்களா, பிற்காலத்தில் என்ன? பிற்காலத்துல வயோதிபத்தின் காரணமாக அவருக்கு குளறுபடி உண்டாகிவிட்டது. அவருடைய கிதாபுகள் எல்லாம் நெருப்புல போய் சுடப்பட்டு போனன. அதன் பிறகு அவருடைய ரிவாயத்துகள்ல, அறிவிப்புகள்ல குளறுபடி. இதுக்கு இஹ்திலாத்துன்னு சொல்லு. இதுல மனுஷன் யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த பெருமை அடிக்கின்ற ஒருவரை இந்த இஹ்திலாத்துல வயோதிபத்தை கொடுத்து இந்த குளறுபடியில போட்டு விடாமல் இருப்பான் என்பதற்கு அவரிடம் எந்த விதமான கரண்டியும், அவரிடம் எந்த விதமான பிரமாணத்தும் இல்லை. அதனால இத்தகில்லாஹ், அவர் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அஞ்சிக்கணும். அல்ல ஏன் இந்த ஹதீஸ் அல்லாஹ் தஆலா அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகிறான், வகுல் ரப்பி ஜித்னி இல்மா. என்னுடைய ரப்பே, என்னுடைய எஜமானனே, என்னுடைய மாற்றல், என்னுடைய அறிவை எனக்கு பெருக்கி தருவாயா, அதிகமாக்கி தருவாயா. ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட சிறந்த ஒரு அறிஞர் ஜாஹிலியா காலத்திலும் வாழவில்லை, இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு வாழவில்லை, இன்றும் வாழ்கிறதில்லை, இதற்கு பிறகு வாழ போவதில்லை. இது எங்களுக்கு திட்டவட்டமானது. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஓடர் கட்டளை என்று சொன்னால் இந்த பிரார்த்தனை இது எங்களுக்கு இருக்க வேண்டும். இமாமுனா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களை போன்ற ஒரு அறிஞர்களை நாங்கள் பார்க்க முடியுமா? இந்த தீன், இந்த இஸ்லாத்து எங்களுக்கு தந்த ஒரு மாபெரும் ஜோதி, ஒரு மாபெரும் சந்திரன், ஒரு மாபெரும் விளக்கு, மாபெரும் வெளிச்சம். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எனக்கு சில டைம்ல சிலது புரிகிறது. சொல்லுகிறார், எனக்கு சில வேளைகள்ல நான் விரட்டப்பட்டு வெறுண்டோடு இருக்கின்றேன். யாருமே போக முடியாத மஸ்ஜிதுகளை, அதாவது ஒதுக்கப்பட்டிருக்கிற பள்ளிகளை தேடிக்கொண்டு போய், பள்ளிகளா இருந்த கட்டிடங்களை தேடிக்கொண்டு போய் அங்கே நெற்றியை பூமியிலே தேய்த்து சேர்த்து அல்லாஹ்வுடன் அழுவேன். யா அல்லாஹ்,
நான் உன்னுடைய அடிமை, எனக்கு புரிய வைப்பாயா, எனக்கு விளக்கம் தருவாயா. எனவே அருமை சகோதரர்கள், பெரியோர்கள், இனி ஆரம்ப விஷயம் என்ன, நான் உங்களிடம் சொன்னது, அதாவது தாயிகள் இல்லை அதனால தாவா போய்விட்டேன்னு சொன்னால் இது ஒரு ஆபத்து. தாயிகள் அவர்களுக்கு கரண்டி கொடுக்கப்பட்டவில்லை, அவர்கள் நிரந்தரமா இருப்பார்கள், நிரந்தரமா வாழ்வார்கள். ஒவ்வொரு மனிதனும் இதை புரிந்து கொள்வதற்கு, இதை விளங்கிக் கொள்வதற்கு, இதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதே போன்று என்னிடமிருந்து ஒரு விஷயத்தையாவது எட்டுவேன். நான் என்ன செய்யணும், அவர் ஒவ்வொரு படித்து அது செய்கின்றோம் தொழுகை, அதை நல்ல முறையிலே படித்துக் கொள்ள வேண்டும். இது அவருக்கு வாஜிபு. அவர் செய்கிற ஒரு காரியம், ஒரு நாளைக்கு 5 முறை செய்கிறார். 5 முறை செய்தது சொன்னால் அவர் அதை நல்ல முறையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒது செய்யும் போது இப்படி தங்களுடைய விரல்களை கழுகிறது, ஒதுவுல நிச்சயமாக சுண்ணத்தான சிறப்பான ஒரு காரியம் செய்ய வேண்டும். தண்ணியை முகத்துல போட்டு இப்படி பூசுறோம் இல்லை, தண்ணியை இப்படி போட்டு எல்லா இடத்திலும் வடியை விட்டு தேய்க்க வேண்டும். தண்ணியை நாங்கள் முகத்தை போட்டு இப்படி போட்டு எல்லா இடத்திலும் வடியை விட்டு தேய்க்க வேண்டும். அதே மாதிரி தெப்பல கையை பிடித்து கிளச்சி விட்டு பாரு இல்லை, ததிலி அதை நாங்கள் தேய்க்க வேண்டும் எல்லா மயிரோட்டைகளிலும் தண்ணிப்படுவது. இதுக்குத்தான் இஸ்பாஉல் வுது, ஒழுகை நல்ல சிறப்பான நல்ல முறையிலே செய்கிறது என்று சொல்லுகிறது. இது ஒரு மனிதர் நல்ல முறையை படித்து சொன்னால் அவருக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு வருகிறது, அதை செய்கிறதோடு பல்ல அதை அவர் எட்டி வைக்க. ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை நல்ல முறையிலே ஓடுகிறார், அழகான முறையிலே, எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அருமை ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படி அவர் ஓடுகிறார். அது அல்லாஹ் தஆலா கொடுத்த பாக்கியம். ஏன்னா அவர் ஓடுவதோடு அவருக்கு ஒரு ஃபர்ல் அல்லாஹ் தஆலா தந்ததை வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் தஆலா உனக்கு தந்த நியாமத்தை ஹத்திஸ் எடுத்து வை, சொல்லிக் கொடு, எடுத்து காட்டுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் உனக்கு தந்த நியாமத் இது. இந்த நியாமத்தை மன்னாஉன் லில் கைர், சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வரை மன்னாஉன் லில் கைர், எனக்கு நல்லது கிடைச்சா மறைச்சு போடுறது, யாருக்கு அது கிடைக்கப்பட எனக்கு மாத்திரம் தான் கிடைக்கணும், மூடி மறைக்கிறது. அப்படி இருக்காது, ஒரு விசுவாசி அப்படி இருக்கவில்லை. அப்ப வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உன்னுடைய ரப்புடைய நியாமத்தை, அருளை, கடாட்சத்தை, அவன் தந்ததை ஃபஹத்திஸ் சொல்லு, எடுத்து வை, போதி, அறிவித்து. இனி ஒரு மனிதனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா நல்ல முறையில் ஓத்தரி ஒரு மனத்தான் ஒரு பாக்கியம். ஒரு மனிதனுக்கு அது நல்ல, நான் என்ன செய்யணும், மற்றவருக்கு ஓதி கொடுக்க வேண்டும். என்னுடைய ஒரு ஷேக், ஒரு மாபெரும் ஷேக், 2 லட்சம் ராஜிகளுடைய வரலாறு அப்படி அமர்ந்த இடத்துல சொல்லுவார், அமர்ந்த இடத்துல சொல்லுவார். அவள் ஒரு மாபெரும் ஷேக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கிருபையாலையும் கடாட்சத்திலும் அவரிடம் எங்களுக்கு கால்மடித்து இருந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தார். ஒரு நீண்ட காலம் தங்களோடு அவர் எங்களிடம் சொல்லுவார், நான் உங்களுக்கு படித்து தருகிறது என்கிட்ட படிப்பு ஈழ்வு இருக்கிறது காட்டுறதுக்கில்லை, நாம் படித்தது மறந்து போகாமல் இருக்கட்டும், நாம் படித்தது எனக்கு எப்போது ஞாபகம் இருக்கட்டும் என்று. அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், என்னை அருமை சகோதரர்களே, இது எனக்கு ஒது தெரியும், என்னுடைய எல்லையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தெரிஞ்ச உடனே நான் எல்லாம் தெரிஞ்சவன் நாங்க மாறக்கூடாது, இது ஒரு ஆபத்து, இது ஒரு ஆபத்து. எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை நல்ல முறையில் ஓத தெரியும், எல்லாவற்றையும் ஓத தெரிஞ்ச வந்து நான் என்னை மனிதர்கள் நான் சூரத்துல் ஃபாத்திஹா நல்ல முறை ஓதுனா என்னை போட்டுவார்கள், ஏற்றுவார்கள். ஏற்றி நான் எனக்கு தெரியாத, எனக்கு புரிந்து கொள்ள முடியாத, என்னை விளங்க முடியாத ஒரு இடத்துக்கு உயர்த்தப்படுவேன். மனிதர்களால் உயர்த்தப்பட்டோன்னே நான் ஒரு பெரியோர் ஆலிமாக மாறிவிடுகின்றேன். ஆனா என்னுடைய எல்லை என்ன, சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்கராவும் அல்லை, சூரத்துல் நாஸும் அல்லை, சூரத்துல் இஹ்லாஸும் அல்லை, சூரத்துல் தௌஹீதும் அல்லை, என்னுடைய எல்லை சூரத்துல் ஃபாத்திஹா. நான் அங்கே நிற்கவில்லை, என் மனிதர்கள் என்னை ஏற்றி விட்டார்கள்,
நான் என்னை மறந்து விட்டேன், என்னை போந்தார்கள், நான் என்னை மறந்து விட்டேன். இது ஒரு ஆபத்து. அதனால எங்களுடைய அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னாரு, யார் முன்ன போந்தா மண்ணை தூக்கி முகத்துல போடு, அவன முகத்துல மண்ணை தூக்கி போடு. ஏன்? அவனுக்கு நாசம் செய்கிறான், உன்னை அழைச்சி போடுவான், உனக்கிட்ட இருப்பதே இல்லாமல் ஆக்குறான். அதுதான் நிறைய பேருக்கு நடந்தது. அதனால தவா என்கிறது வானத்துக்கு மேலே இருந்து, 7 வானங்களுக்கு மேலே இருந்து ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்தது. அதுல எங்களை கையடிப்பது கொன்றுமில்லை. அது இறக்கி வைத்த மாதிரி எட்டி வைக்கிறதா எங்களுடையது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு அந்த இறக்கி வைத்ததை நாங்கள் நல்ல முறையிலே தேடிக்கொள்ள வேண்டும். அது ஃபிக்ஹாகட்டும், அது குர்ஆனாகட்டும், அது சுன்னாவாகட்டும், அல்லாஹ்வுத்தால் அந்த இறக்கி வைத்ததை நாங்கள் நல்ல முறையில் தெரிந்ததை தெரிந்த எல்லைக்குள்ள செய்ய வேண்டும். தெரிந்ததை எனக்கு தஜ்வீது நல்ல முறையில தெரியும், நான் அதை நின்று கொள்ள வேண்டும். தஜ்வீதை நல்ல முறையில படித்துக் நான் பிற தஃசீரிலையும் ஏவல் விளக்கலையும் எல்லாத்திலையும் நான் போகக்கூடாது. என்னை அருமையை சகோதரர்களே, பெரியவர்களே, எனக்கு தெரியாது, நான் அதிக நேரம் எடுத்தேனா இல்லையா? தாயிகள் என்றால் தாயிகள் இல்லாமலாகுவது இல்லை. இந்த இவைகளை நாங்கள் புரிந்து உணர்ந்து அமல் நடப்பது காயத்துப்பட்ட சொன்னால், என்னை வீட்டுல அவர் எந்த பகுதியை கட்டுவார், இவர் எந்த பகுதியை கட்டுவார், வீடு பூர்த்தியாகும். தாவா பணி காரியம் நல்ல முறையில் நடந்திருக்கும். எல்லோரும் தங்களுடைய பங்களிப்பை நல்ல முறையில் செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தையும் அந்த இதையும் தந்து அதற்கான வழிகளை நல்ல முறையில் திறந்தருவானாக. எங்களுடைய காரியத்துல யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வரிகளை துறந்து கொடுப்போம் என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் தன்னுடைய வாதாவை வாக்கை மீறுகின்ற. எனவே அருமை சகோதரர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்ததை நல்ல முறையில் தெரிந்து கொண்டு அந்த தெரிந்ததை மாத்திரம் மக்களுக்கு சொல்லுவதற்கு நீங்கள் தயாராகுங்கள். ஒரு நாளும் தாய்கள் இல்லாத ஒரு சூழல் எங்கள் மத்தியிலே உருவாக முடியாது. அவைகளை சொல்லி நான் இதை முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ்.